வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நல்லா பெருசா இருக்குடா. தீபக் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு. ப்ரோ நான் OnePlus 11 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அதில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக க்ரீன் ஆகிட்டு, பட் வாரண்டி முடிஞ்சு 3 மந்த் ஆகிட்டு. பட் நான் தூத்துக்குடியில் என்னால் சென்னை வர முடியல. OnePlus கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணேன். அவங்க டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணி ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரோ OnePlus ப்ரீமியம் சர்வீஸ் பண்ணாங்க, செமையாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பட் ஸ்க்ரீன் டச்சு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு சொன்னேன். கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்தாங்க. சரி, ஆனால் பட் திரும்பியும் யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு OnePlus கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையாக பண்ணாங்க. 10 out of 10 கொடுக்கலாம். ப்ரோ ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் செம்மையாக ஹெட் ஆஃபீஸில் வச்சிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸில் இப்போ ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது நம்ம இப்போ தமிழில் வந்து நம்மளோட விஷயங்கள்லாம் பேசும்போது அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியுதுங்கிறப்பல அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம், இல்லை நம்ம ரீஜனில் நம்ம ஆளுங்க யாராவது அங்கே இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். பின்ன முடியாத மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் 2 கிலோமீட்டர் தான் கடைசி வரைக்கும். அப்புறம் பட் என்ன இஷ்யூனால க்ரீன் ஸ்க்ரீன் ஆச்சுன்னு தெரில ப்ரோ. மதுரை யூவி டெம்பர் க்ளூ பாரு, இங்கே வரேன். மதுரை சர்வீஸ் சென்டர் இங்கே வரு. அதாவது தெரில ப்ரோ, டெம்பர் க்ளூ போயிருக்கு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் செமையாக OnePlusல பண்ணாங்க. 60 OnePlus 8 இப்போ 11R யூஸ் பண்ணுறேன். OnePlus ஆல்வேஸ் அல்டிமேட்டு. ஃபீல் ப்ரௌடாக இருந்திருப்பான் விக்கி இங்கே இருந்திருந்தா. பட் நானும் கொஞ்சம் ரியல்மியோட கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிறேன். நான் ஏதோ அசிங்கமாக கேட்டுறப்பறேன்டா. என்னதுடா 10 பிராண்ட் 15 பிராண்ட் எல்லாத்துக்கும் ஃபீல் ப்ரௌட்னா அப்புறம் என்னடா அர்த்தம்? ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கிட்டே அர்த்தம். சரி ஓகே, ஃப்ராங்கா சொல்லிட்டு அப்புறம் டிபேட் போகும். கமெண்ட் வச்சு டிபேட் பண்ணிக்கலாம். லோகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, லாங் டேர்ம் யூஸுக்கு என்ன பிராண்ட் மொபைல் வாங்கலாம்? எப்படி செம்ம டிபேட்ல இது OnePlusலாம் ஒரு டிபேட்டா? இதுதாங்க டிபேட். லாங் டேர்ம் யூஸ் எத்தனை பேர் இதை பத்தி வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பேசிக்கலி நான் எல்லா டிவைஸ்லயும் லாங் டேர்ம் யூஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 80களில் வந்து அந்த பிளாஸ்டிக் சாமான்லாம் இருக்குதுல்ல, எலக்ட்ரானிக் சாமான், அதெல்லாம் சிலதுல அந்த பல்லாவர சந்தையில நான் பார்த்துருக்கேன். நல்ல டிசைன்டு வெல் டிசைன்டு சோனி ப்ராடக்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் நான் வாங்கினேன். அதெல்லாம் 80sல பண்ணது இன்னி வரைக்கும் யூஸ் பண்ண முடியுது, ஒர்க் ஆகுது, செம்மையா இருக்கு. இப்போ நம்ம ஓகே மொபைல்ல நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது, கரெக்ட். ஆனா டேப்லெட்ல எதிர்பார்க்கலாம்ல, கம்ப்யூட்டர்ல எதிர்பார்க்கலாம்ல, லேப்டாப்ல எதிர்பார்க்கலாம்ல. மொபைல்ல கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மொபைல்ல லாங் டேர்ம்னா எவ்வளவு செய்வாங்க? மொபைல்ல லாங் டேர்ம்னா ஒரு 15-20 வருஷம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல பிராக்டிகலா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம வந்து எப்பயுமே சோஷியல் மீடியால இருக்கிறனால 2 வருஷம். ஸோ அப்போ 2 வருஷத்தை நம்ம லாங் டேர்ம்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எந்த பிராண்டு 2 வருஷத்துக்கு வாங்கினா கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கை போகும்? டம்மி பார்த்திருக்கியாடா? ஃபோன் மாதிரியே இருக்குமே, அதுதான். ஏன்னா அது நார்மலாவே வேலை செய்யாது, வாங்கினதுக்கு வரும் வேலை செய்யாம இருந்தானே. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, எந்த பிராண்ட் வேணா வாங்குங்க அப்படிங்கிறியா? ஏன்னா இப்போ சிம்பிள்ரா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் OnePlus பத்தி பெருமையா இப்போ வந்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, அவரோட அனுபவத்துல சொல்லியிருக்காரு. ஆனா பாரு அவர் எந்த விதத்துல சொல்றாருன்னு பார்த்தா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா பண்றாங்கன்னு சந்தோஷமா சொன்னாரே தவிர, இவ்வளவு வருஷமா நான் OnePlus டிவைஸ் தான் மாத்தி யூஸ் பண்றேன், பட் 11R வாங்கி 1 வருஷம் 3 மாசத்துல வாய பிளந்ததுங்கிறது ஒரு ஃபேக்ட் இல்ல. அந்த இடத்துல கிரீன் லைன் வந்துருக்குல்ல, கிரீன் டிஸ்பிளே, கம்ப்ளீட் டிஸ்பிளேயும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கக்கூடிய பிராண்ட்லேயே வந்து நமக்கு ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நான் எந்த பிராண்டை தான் நான் நம்பி சொல்கிறது? கரெக்ட். பிராண்ட்ஸ் எல்லாம் நம்பாமல் ப்ராடக்டை நம்புங்க. எந்த ப்ராடக்ட்டு அந்த பிராண்ட்லேயே நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து தேடி ஆமாம், நல்லா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பெக்ஸ். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குடா, உனக்கு தெரியாது இல்லை. S20 சீரிஸ் வந்து சீரிஸா நல்லா தான் இருந்தது, Exynos 990 தவிர. ஆனாலும் Exynos 990 ஒரு பக்கம் பிரச்சனை, SoC ஆஸ்பெக்ட்ல யோசிச்சுட்டு இருந்தாலும் டிஸ்பிளேல கோடு உள்ளவனு யார் எதிர்பார்த்தா? அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு வச்சு செஞ்சுதா? எல்லாருக்கும் மாத்தி வளைச்சு இது வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? பிராண்டுக்கே தெரியாது, நமக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான பாயிண்ட்ல எல்லாம்? ஸோ லாங் டேர்ம் யூஸ் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆமா, அப்படிங்கிறது தலையில என்ன எழுதிருக்கோ அதான் இருக்கு. எந்த பிராண்ட்ல வாங்கினாலும் சரி, அது நல்ல வேலை செய்யணும்னு நம்புங்க. வந்தா நல்லது, அதுக்கும் நம்ம நண்பர்களுக்கு நான் தான் நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன். வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டு தூக்கி வீடியோல வச்சிட்டீங்கன்னா அது 5 வருஷம். நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு கேள்வி கேட்டா இந்த மாதிரி ஆன்சர் சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிளுங்க, சாம்சங்க, கூகுளுங்க, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் சொல்றாங்க. நாம அப்படி சொல்றது இல்லையா, அதனால நம்ம கிட்டயும் கேட்டு பாக்குறாங்க. வேற எதுவும் இல்லை, இவங்களா ஏதாவது சொல்றாங்களா? நாங்க ஆப்பிளே ஏன் சொல்றது இல்லைன்னா, ஐபோன்லயும் கூட பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஐபோன் 11 நல்லா இருந்துச்சு, 12 மினி நல்லா இல்லை. அந்த மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து குறை சொல்லலாம்னு வச்சுக்க. நான் சொல்றது எப்படின்னா, 13 சீரிஸ்ல கோடு உழுது, 14 சீரிஸ்ல கோடு உழுது, ஃபுல் டிஸ்பிளே கிரீன் ஆகுது, எல்லோ ஆகுதுன்னு போது அந்த பஞ்சாயத்தை வந்து நான் ஆப்பிள்லயும் பார்க்க முடியுதுன்னா, அப்ப நான் எப்படி உறுதியா உங்ககிட்ட சொல்றேன் 15 வாங்க? அடுத்த கொஸ்டினே அந்த மாதிரி தான். அந்த கிரீன் டிஸ்பிளே கிரீன் ஃபிளாஷ் ப்ராப்ளமும் வந்துருச்சு பாரு பிக்சல்ல.
பிக்சல் 7 ப்ரோல 7 ப்ரோ டெமோ யூனிட்ஸ்லாம் வாங்கலாமா இதுதான் கேள்வி. ஸோ ஜெபாவோட கொஸ்டின் அதுதானா? அதாவது 7 ப்ரோ டிஸ்பிளேல கிரீன் ஃபிளாஷ் ப்ராப்ளம் இருந்தும் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. 7 ப்ரோ டெமோ யூனிட்ஸ்லாம் வாங்கலாமா? 7 ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதில் கிரீன் ஃபிளாஷ் ப்ராப்ளம் என்னது? அது கிரீன் ஃபிளாஷ் வந்து நான் எனக்கு வந்தாதானே எனக்கு தெரியும். வரல. இப்போ கோவிட் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அது 20லேருந்து 25 சிம்டம்ஸ் சொல்றீங்க. எல்லாருக்கும் 25 சிம்டம்ஸ் வந்து தானே தெரியல. ஆனா கோவிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் மட்டும் இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதானே. நான் வந்து கோவிட்லாம் டெஸ்ட் பண்ணி டெமோ யூனிட்ஸ்லாம் வாங்கலாமா நம்பி? அங்கேயும் இதே தாண்டா. இப்போ நான் பிரைமரி மார்க்கெட்லேயே எந்த யூனிட் வாங்குறதுங்கிறதுல இவ்வளோ கேள்வி நான் கேட்டுக்கிறேன். என்னையே நானே கேட்டுக்கிறேன், இவருக்கு இதை நம்பி நம்ம சொல்லலாமா அப்படின்னு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆயிடுதுன்னா நம்ம மக்கள்கிட்டே நம்ம வந்து இப்போ நேரில் அவரை மீட் பண்ணுறோன்னு ஏன் உங்கள் பட்ஜெட் என்ன ப்ரோன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்பேன். உங்களோட பர்பஸ் என்ன ப்ரோன்னு செகண்ட் கொஸ்டின் கேட்பேன். ஆனால் பிரைமரியாக ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு எப்பயுமே கேட்டுருவேன். இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு போது இப்போ சிம்பிளான ஒரு லாஜிக்கில் நான் வரேன். நான் ரெட்மி நோட் 7 ப்ரோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா 18,000 15,000 வந்துச்சு. இன்றைக்கும் அது வந்து நல்லா பேசப்படக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நான் சப்போஸ் அவர் வந்து பாரு இப்போ ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி 4 இயர்ஸ் பேக் வாங்கின ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் வெல் செட்டில் ஆயிருக்கலாம். அதை நான் காலேஜ் படிக்கும்போது அதை யூஸ் பண்ணி இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஓகே. இப்போ நான் அவருக்கு வந்து ஒரு OnePlus 12 இல்லாட்டி ஐகோல நியோ 9 ப்ரோவோ இல்லைனா ரியல்மில GT6 இருக்கு, இல்லைனா வந்து ஷாமில சிவி இருக்கு, சாம்சங்கை நம்பி இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு வந்து S23 இருக்கு கார்பரேட் ஆஃபர்ல. ஐஃபோன்ல வந்து பார்த்தோன்னா இப்போ வரக்கூடிய டீல்ஸ்லாம் வந்து ஐஃபோன் 14 இதெல்லாம் வரும் 50,000 கீழே. 7 ப்ரோ டெமோ யூனிட் வாங்குறதுக்கு பதிலாக இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வேணா வாங்கலாம். ஆனால் 7 ப்ரோ ட்விஸ்ட் என்னன்னா 30,000 கிடைக்குது. ஸோ இங்கே இல்லை இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ டிவைஸ் இருக்கு, இவ்வளோ டிவைஸையும் நம்ம அடுக்க முடியும்ன்றேன், அவரால் வாங்க முடியும். இப்போ இதில் இன்னொன்று என்னன்னா நான் அவர் ரெஃபர் பண்ண தெரியுமா, அவர் ஃபர்ஸ்ட் 7 ப்ரோ யூஸ் பண்ணாரு. என்ன 7 ப்ரோ? ரெட்மி நோட் 7 ப்ரோ. ரெட்மி நோட் 7 ப்ரோலேருந்து ஐகோ நியோ 9 ப்ரோ மாதிரியான ஒரு ஃபோனுக்கு வந்தாலே பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காது? LTPO பேனல் இருக்க போது 8 Gen 2 இருக்க போது பெரிய ஜம்ப் இருக்கும்ல. அப்போ இவரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா முடியாதா? இதே வந்து ஒருத்தர் வராரு என்கிட்ட S23 வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு நான் S24னா அது ஆக்சுவல் அப்கிரேடு. ஆனால் அது நிஜமான அப்கிரேட். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா S23 எனக்கு பெருசாக சூடே ஆகலை, இது Exynos 2400 எனக்கு கொஞ்சம் சூடாகுது அப்படின்னு. அப்போ டிகிரேட் ஆயிடுது இல்லை? பேர் வச்சு பார்த்தா அது வந்து அப்கிரேடு. ஆனா வாங்குறதுல இனிமேல் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆன்சரா இதுதான் வருது. ஆமால, அதாவது லக் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். நமக்கு வந்து 7 ப்ரோவா இருக்கட்டும் 6 ப்ரோவா இருக்கட்டும், இப்போ நம்ம அஸ்வத்துக்கு வந்து 6 ப்ரோ நம்ம தான் வாங்கி கொடுத்தது 2022ல வாங்கி கொடுத்தேன்டா. இப்போ என்னாச்சு பத்துக்கு டைம் 2022 எண்ட்ல டிசம்பர்ல வச்சுக்க ஆயிடுச்சு. இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது, 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே வந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இவனோட யூசேஜ் பேட்டர்ன் மாறலாம். இவன் ரொம்ப கேஷுவல் யூசர் தான். ஓகேயா? இப்போ மற்றவங்க வந்து சப்போஸ் வெயில் எல்லாம் அடிச்சு போட்டு யூஸ் பண்ணுவேன், கீழே 2 தடவை போட்டேன்னா ஷாப்பிங்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காருன்ற நீ இல்ல சொல்றேன். இது வந்து நம்ம அவருக்கான சேஃப்டிக்காக சொல்லிக்கிட்டு. சேஃப்டி தாங்க முக்கியம். விண்டோ ஷாப்பிங் மாதிரி நினைச்சு அப்படியே படபடன்னு போய் எதுவும் வாங்கிடாதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மணிகண்டன். ஹாய் ப்ரோ, நான் GT6 யூஸ் பண்றேன் 5 days. மொபைல் பாக்கெட்ல இருக்கும்போது சார்ஜ் கம்மி ஆகுது. பாக்கெட்ல இருக்கு எங்க இருந்தாலும் சார்ஜ் கம்மி ஆகும்ல? இல்லடா, அவர் ஒருவேளை ஹீட் ஆகுது. அடுத்த பாயிண்ட் தான் மெயின். பாக்கெட்ல ஹீட் ஆகுது. இப்போ வர எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணல. இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஒரு அப்டேட் மட்டும் வந்துச்சு அதனால ஹீட் ஆகுதா? ப்ளீஸ் உங்க GT6 ஃபீல் எப்படி இருக்கு? ப்ளீஸ் ரிப்ளை. சூப்பரா இருக்கு. ஏதாவது ஆச்சா? சூப்பரா இருக்கு. ஆகவே இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இவர் பேசாம ரீசெட் அடிச்சிடலாம்டா. ரீசெட் அடிங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க் சம்பந்தமான எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீடு பக்கத்துல. ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெட்வொர்க் வேணும்னு சொல்லிட்டு மேபி அது ஃபிக்ஸ் ஆகலாம். வேற எங்கேயாவது இதே மாதிரி நடக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அது வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் 5 நாள் தானே ஆகுது, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இல்லை 7 days வரைக்கும் கூட டைம் ஆகும். ஆனால் சூடாகிறது மட்டும் தானே எனக்கு கேள்வியாக இருக்குது. பேக்கெட் வைக்கும் போதெல்லாம் சூடாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டா ஆப் இல்லாட்டி இல்லை. ரீசெண்டாக நம்ம ஊரில் திடீர்னு ஒரு டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் வந்தது. ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 5 daysல அப்படி தான் இருக்குது. மழைலாம் வந்து திருப்பி வர ஆரம்பிக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வெதர் இன்ஃப்ளூயன்சஸ்னால கூட இருக்கலாம். யூஸ் பண்ண வரைக்கும் வரல. ஆமா, அதுதான் வந்து டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்ரீனி 729 S22ல பிங்க் லைன், அந்த கிரீன் லைன் வருது, ஒயிட் வருது. ஆமா, அப்புறம் பிங்க் வந்துருச்சு. நம்ம S20 அல்ட்ரால பார்த்தேன். அந்த S20 அல்ட்ராக்கு வேற ஏதோ காமெடி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை வேணா ஒரு நாள் எடுத்துட்டு வா. அவர் ஏதோ பண்ண முடியுங்கிறாரு. அவரால் அதை பண்ண முடியுதான்னு நான் பாக்குறேன். பார்ப்போம். என் வாழ்நாள்ல நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி எத்தனையா தான் கொண்டு போய் வைக்கிறதுன்னு இருக்கு. கோடு கோடா போய் எத்தனையா வைக்கிறதுங்க. அப்புறம் சர்வீஸ்ல நோ ஃப்ரீ இருக்கு. ஆமா, எனக்கும் அதே தான் சொன்னாங்க. சொல்யூஷன் சொல்லுங்க. இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்போ இவருக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 22டா. ஓகே, அது வந்து இப்போ கவர் ஆயிட்டு தான் இருக்கு. இவர் என்ன பிரச்சனைனா இவர் வந்து ஒன்னும் இல்லை, சிஇஓக்கு மெயில் போடலாம். அது சாம்சங்கோட அஃபிஷியல் சைட்லயே இருக்கும்.
கான்டாக்ட் சிஇஓன்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் போட்டு வெளுத்து வாங்குங்க. ஆமா கண்டிப்பா என்ன ஆயிடும்னா உடனே கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து கால் வரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கணும். உங்க டிவைஸ்ல வந்து ஆட்டோ டேமேஜ் இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு செக் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒரு 2 தடவை நானும் போய் அசிங்கப்பட்டு வந்தது. நம்மளுக்கு பழசுரா அதான் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவனுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாத்திக்கிட்டே இருக்காங்க. 3 இயர்ஸ் லேட்டா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது பார்த்தா பண்ண முடியாதுன்ட்டான். செகண்ட் டைம் நம்ம வந்து ஒரு வெயிட் பண்ணி 3 months கழிச்சு பார்த்தோன்னா 3 years வரைக்கும் ஓகே நான் கரெக்டாக நம்ம போகிறோம் 3 years அன்னையோட அதான் அந்த மந்த் முடியுது. ஏன்டா இது நீங்கள் இந்த 3 years ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் 2 மாதம் முன்னாடி வந்து மீட் பண்ணும்போது நான் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கூத்துகள் நடக்குது. அதுதான் ப்ராப்ளமே. இதை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் புது மாடல்னால இவர் இந்த சிஓக்கு மெயில் போட்டு நேரில் போயிட்டு செக் பண்ணிட்டு வாட்டர் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதுவுமே டேமேஜ் இல்லாத பட்சத்தில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சண்டை போடுங்க. சரி நெக்ஸ்ட் அதே பாரு சொல்யூஷனுக்கு தான் ஃப்ளெக்ஸ் கேபிள் சேஞ்ச் பண்ணா கிரீன் லைன் போகுமா அப்படின்னு கேக்குறாரு. போகும். ஆனா ஒரு லைன் போயிட்டு பல லைன் வரலாம். எனக்கு அப்படிதான் என்ன நடக்கலாம். ஞாபகம் இருக்குல்லடா உனக்கு? நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். நோட் 9 இல்ல ஒரு பிரச்சனையோட போனேன். அந்த பிரச்சனைக்கு ஷார்ட் அவுட் ஆகும்னு நினைச்சேன். அது இப்படி ஷார்ட் அவுட் ஆகும்னா அப்படி போய் அதாவது S20 சீரிஸ்ல நம்ம டிஸ்பிளே மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. சரி லைன் வந்து யோசிச்சு பார்த்து எதுக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மாத்தியும் திரும்ப வந்துச்சு நமக்கு. ஒண்ணு செகண்ட் என்ன இப்போ சிராகோக்கெல்லாம் கிளாஸ் மாத்தினேன். கிளாஸ் மாத்தி டிஸ்பிளே வந்து அட்லீஸ்ட் கிராக்கோட இருந்திருக்கும் போல. ஒரு சின்ன ஏர்லைன் கிராக்கு கிளாஸ் மாத்தினால டிஸ்பிளே போச்சு. கம்ப்ளீட்டா வந்து எல்லா இடமும் டெட் மாதிரி ஆச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம நோட் 9ல என்னாச்சுன்னா டிஸ்பிளே கிளாஸ் கிராக்கு கிளாஸ் தான் மாத்தினாங்க. ஆனால் அந்த ஃபோர்ஸ் டச் இருக்கும் தெரியுமா பாட்டமில் ஹோம் போகிறதுக்குலாம் அந்த ஃபோர்ஸ் டச் ஏரியாவே வேலை செய்யலை. அப்படியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்போ இந்த ரிப்பன் மாற்றும் போதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்றது வந்து சர்வீஸ் பண்ணுற அந்த இன்ஜினியர் நம்மகிட்ட உறுதி கொடுத்தா மட்டும் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே இப்போ வந்து 50-50 சொல்லிட்டாங்கனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? வெளில போய் நீங்கள் டீ சாப்பிட்டோ இல்லை ஜூஸ் சாப்பிட்டோ வர நிலமையில எதர் ஒர்க் ஆகலாம் இல்லைன்னா வந்து இன்னும் மோசமாகலாம். ஆமாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்படியும் அப்படியும். ஆமா அப்படி ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்களேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் கிரீன் கோடு தான். அது கிரீன் கோடு தான் ஒரு காலத்துல எல்லாரும் எதிர்பார்த்தது. கந்தவேல் 827 அவர் வந்து எல்ஜி G8X யூசரா. வெரி குட் ப்ரோ. எல்ஜி யூசர்ஸ் அவங்க என்ன அடுத்து ஃபிளாக்ஷிப் போன் வாங்கலாம்னு கேக்குறாங்க. எல்ஜிலே தான் வாங்கிக்க வேண்டியதான். எல்ஜிலையா? எல்ஜில வந்து போயிட்டு முட்டை தான் வாங்கிட்டு வரும். V50 V60 இதெல்லாம் கூட மார்க்கெட்ல அங்கங்க சுத்திட்டு இருக்கிறதையா? ஆக்சுவலா G8X அளவுக்கு பேட்டரி லைஃப் வராது. ஒன்னு G8Xக்கு அப்கிரேட். சரி நேச்சுரலா பார்க்க இப்போ மார்க்கெட்ல வந்து என்ன சஜஸ்ட் பண்ணலாம் G8 எல்ஜி யூசருக்கு? OnePlus தான் சஜஸ்ட் பண்ணி ஆகணும். OnePlus 12 OnePlus 12 அது ஆனால் பட்ஜெட் பெருசு. இவருக்கு வந்து இப்போ 65K ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா OnePlus 12 சொல்லலாம். எல்ஜி G8Xலாம் வந்து ஃபிளாக்ஷிப் தான். அதெல்லாம் ஆனால் இவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன்? கரெக்ட் தான். 18, 19, 20, 24 வாங்கினாங்க எல்லாரும். கரெக்ட் ஆஃபர்ல. கரெக்ட். ஆனா இது வந்து ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படிங்கறாரு. அப்படினா ஃபிளாக்ஷிப் பிரைஸ் தான் வரும். அட்லீஸ்ட் மினிமம் 40,000 வரும். அப்படினா என்ன ஆகுது? IQ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம சொன்ன எல்லா லிஸ்டும் இருக்கே. அந்த CV கரெக்ட். அப்புறம் 12R அப்புறம் GT6 GT60 Poco F6 ஃபைன். ஆமா iQOO Neo 9 Pro ஒரு பெரிய லிஸ்ட். பெரிய கன்ஃபியூஷன் தான். நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த டிசைனை வாங்குறது தான் பெஸ்ட். அடுத்து அருள் AK 9733 அவர் வந்து yesterday my brother OnePlus 10 green line issue OnePlus 10 Pro green line issue happened but he updated 4 weeks ago. The green line came yesterday and told today my bro went to OnePlus Coimbatore service centerல ஃப்ரீயா வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்றேன்னு சொல்றாங்க. பட் 10 days வெயிட் பண்றாரு. பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு யூசர் 60K plus வர போனை 10 daysக்கு வெயிட் பண்ண சொல்றாங்க. இதுதான் பிரீமியம் சர்வீஸா? ஐ டோன்ட் லைக் OnePlus. நீங்க எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு நண்பர் இவ்வளவு சமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொல்றதுக்கு நாங்க இல்ல ஹைலைட் அது ஏஜென்ட்ஸ் தானே. அப்படி இல்லடா 10 days டைம் கேட்டாலும் மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னதுதான் ஹைலைட். நல்லதுதான். ஓகேயா? இப்போ இதுவே வந்து நிறைய பேர் இப்போ சாம்சங் பாருங்க என்ன சொல்லிருக்கோம், 10 நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போன் கொடுப்பாங்கல்ல. அதெல்லாம் யாரும் தர மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது முன்ன நோக்கியால ஒரு காலத்துல கொடுத்தாங்க. அதுதான் பிரீமியம். அதுதான் பிரீமியம் எல்லாருக்கும் தெரியும் தான். எல்லாரும் அப்புறம் அப்படியே நோக்கியா சாக விட்டீங்க எல்லாரும். நாங்க தான் அதை கொண்டோம். அப்புறம் கொண்டு பால் வந்து சீப் போன் வேணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஓகே சீப் போன் வந்து சீப்பா கிடைச்சது. இப்போ வந்து நாங்க கதறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது போன்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கா இல்ல அப்படின்னு கதறி. இப்போ கூட வெளில நம்ம N8 பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அதை வாங்கி போறாரு. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நிலைமை. N8 எப்போ வந்துச்சு? 2010-11. இன்னைக்கு பாரு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அது இன்னும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போக்கு இத்தனைக்கு அதுல மூவிங் பார்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அதே மாதிரி எத்தனை ஆண்ட்ராய்ட் போன் செத்து கிடக்கு தெரியுமா? நிறைய இருக்கு. கண்ணு முன்னாடி இப்ப செத்துட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆர்க் சரி இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கலாம். எப்படியா இருந்தாலும் 10 days அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றது வந்து நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. OnePlus ஆவது அட்லீஸ்ட் என்ன பண்றான்னு பார்த்தா எதர் கூப்பன் தரான் இல்லை டிஸ்பிளே மாத்தி தரான். மத்த எல்லாருமே வந்து நம்மள அலக்கழிக்கிறாங்க. ஆமா கொஞ்சம் அலக்கழிக்கிறாங்க. உண்மையா சொன்னா இவங்க எவ்வளவு பரவாயில்ல.
சீரியஸே எவ்வளோ பரவாயில்ல. நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ மெசேஜஸ் டெலிகிராமில் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து வேறு ஏதாவது பிராண்டாக இருந்தால் கதறாங்க, எதுவும் நடக்கவே மாட்டேங்குது. சாம்சங் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அக்செப்ட் பண்ணுறான். எப்படி தெரியுமா அக்செப்ட் பண்ணுறான்? பத்தலை, இன்னும் கதறு. ஓகே ரீச் பண்ணிட்ட நீ. ஆமாம், இப்போ உனக்கு நான் மாற்றி கொடுக்குறேன். அது வந்து அந்த காலத்தில் நம்ம இந்த கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லாம் போகும்போது அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பண்றாங்க. இவன் அப்படி கிடையாது. இவெல்லாம் வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுறான், காலில் விழுந்துடுறான். உண்மையை சொன்னா அப்படிதான் இருக்கு. OnePlus வந்து எப்படின்னா டப்புன்னு காலில் விழுந்துட்டு வெயிட் பண்ணுங்க ஜி, சரி டாக்ஸ் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இத்தனை நாள் வெயிட் பண்ணுங்க ஜி அப்படின்னு. ஓகே, உங்க ஃபோன் தான் யூஸ் பண்றேன்னா கொஞ்சம் பெண்டா இருக்கு, செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்களா ப்ரோ? பெண்டா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வாங்கினா இருந்துச்சுன்னா போய் மாத்திருங்க. இல்ல கிளாஸ் ஃபோன் அது, இத்தனைக்கும் பேக்கு பெண்ட் ஆச்சுன்னா எனக்கு அதான் புரியல. சைடு ஃப்ரேம் மெட்டல் டென்ட் இருக்கலாம். ஓகே பெண்ட். இல்ல இவரு சொல்றத வச்சு பார்த்தா ஃபோனே பெண்ட் ஆன மாதிரி சொல்றாரா? லைட்டா ஒரு பெண்ட் இருக்குன்னு. will it cause any issues? இஷ்யூல எதுவும் வராது. ரொம்ப இதுக்கு மேல பெண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல இஷ்யூஸ் வராது. இதுக்கு அப்புறம் ஒன்னு பெண்ட் பண்ணீங்கன்னா வரும். ஆமா, ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்குடா பெண்ட் வந்து. இல்ல அவர் சொல்றது வந்து மேபி டென்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த போன்ல பெண்ட் ஆச்சுன்னா சம ஸ்லீக்கு. ஆமா, ரொம்ப பெண்ட் ஆச்சு அப்படின்னா உடஞ்சிரும். நம்ம ஜெரேரி அண்ணாச்சி காமிப்பாரு அவரோட டெஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பட்டக் அப்படின்னு சொல்லிட்டு உடையுமா. அதனால ரொம்ப எல்லாம் பெண்ட் பண்ணிடாதீங்க. பெண்டுன்னு என்ன சொல்லுங்க, ஆல்ரெடி பெண்ட் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். அது மேலும் எதுவும் பண்ண வேணாம். 4 நாளைக்கு முன்னாடி அகிலேஷ் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல ஜிபிஎஸ் நான் ஜிபிஎஸ் வாட்சஸோட டிஃபரன்ஸ் சொல்லுங்க. பிளானிங் டு பை ரெட்மி வாட்ச் 3 ஆக்டிவ். இல்லாட்டி அதே பட்ஜெட்ல ஒரு வாட்ச் சொல்லுங்க. காலையில ஜாகிங் போவேன். அதுக்கு உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நியூ இயர் ரெசல்யூஷன்ல ஏதோ ஒரு ரெசல்யூஷன். பட் இல்ல நம்ம பார்த்ததுதான்டா அந்த ஜிபிஎஸோட அந்த அவுட்டோர் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பேஸ், டிஸ்டன்ஸ், ரூட் இது கிடைச்சிரும். ஆல்டிடியூடோட. ஆமா, இதே நார்மல் ஜிபிஎஸ் இல்லாத வாட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி டேட்டா கிடைக்காது. ஸ்டெப்ஸ் மட்டும் கிடைக்கும். டேட்டா முக்கியம் நினைச்சா அதுவும் ரூட் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியம். நான் அதை ஸ்டாவால ஷேர் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுவேன். நான் தனியாக அதெல்லாம் வந்து எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு வச்சுப்பேன். அப்படின்னா ஜிபிஎஸ் நமக்கு தேவை. ஓகே, இதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. டெய்லி ஸ்டெப் பண்ண போறீங்க நீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆமா, உங்களுக்கு ஜிபிஎஸ் லாக் பண்ணோம்னா ஜிபிஎஸ் வாட்ச் வாங்குங்க. பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்கும். நான் ஜிபிஎஸ் வாட்ச்ல பேட்டரி லைஃப் அதிகமா இருக்கும். இதை வச்சு டிசைட் பண்ணோம்னாலும் ஓகே. ஆமா, சோ பேட்டரி லைஃபா ஜிபிஎஸ்ஸா பேட்டரி லைஃபா. ஆனால் கடைசியில் இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸோட இருக்கக்கூடிய வாட்சஸில் அமேஸ்ஃபிட் ஓரளவுக்கு வந்து இந்த 5000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹம்பிள் பிளக். ஆமாம், இது ஜிபிஎஸ் இல்லாமையும் அமேஸ்ஃபிட்லையும் வச்சிருக்கு. மற்றவங்க கிட்டே நிறைய வச்சிருக்கு. நாய்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. டேட்டா ஆனால் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகணும், நீங்கள் ஸ்டாவெல்லாம் சிங்க் பண்ணுவேன் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஒரு வழியே கிடையாது. அமேஸ்ஃபிட் தான் போய் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் சிஎம்எஃப் வாட்ச்லாம் கூட இப்போ இருக்கு இல்லையா, வாட்ச் ப்ரோ இந்த மாதிரியான வாட்சஸ் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வாட்ச் வேறு வருது இல்லை? எஸ். ஆமாம், ராஷ்மிகாவா ராஷ்மிகா வந்து சொல்லுவாங்க வாங்குங்கன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்து ஒரு பூனைக்குட்டி போட்டோ போட்டு ஒருத்தர் வந்திருக்காருங்க, எக்ஸி இல்ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொல்றாரு, S23யும் பட்ஸ் 2 ப்ரோவும் யூஸ் பண்றாராம். ஆனா இப்போ ஐபோனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாராம். அப்போ அதே பட்ஸ் 2 யூஸ் பண்ண முடியுமா? AWS வித் ஐபோனா இல்ல ஏர்பாட்ஸா? ஐபோன் ஈகோ சிஸ்டம்க்கு நான் வேலை போயிடுவேனா மாட்டேனா அப்படின்னு கேக்குறாரு. ஏர்பாட்ஸ் வாங்க முடியும்னா வாங்கிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இதே யூஸ் பண்ணலாமே. என்ன ஆப் தான் இருக்காது, சூப்பரா இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வராது சாம்சங் போன் அந்த ஆப்ல. அது ஹெட் ட்ராக்கிங் இந்த மாதிரியான விஷயம் ஆச்சு. எனக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, சாம்சங்ல ஆப் இருக்கும். ஆப்ல வந்து நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாம் மாற்றணும்னா. ஐபோன்ல இருக்கும்போது பண்ண முடியாது. அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலேஷனோட ஃபீச்சர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஐபோன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி எதோலாம் வரும். அவ்வளவுதான். ஆமா. அடுத்து ஒரு அனானிமஸ் யூசர் வந்திருக்கிறாரு. மினி எல்இடி நார்மல் எல்இடிக்கும் என்ன டிஃபரன்ஸு, QLEDக்கும் மினி எல்இடியும் சேமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ரீசெண்டாக இவங்க எல்லாரும் இதை வந்து வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்கல்ல, மினி எல்இடி இந்த ஆப்பிள்லையும் வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. நார்மல் எல்இடி பெருசாக இருக்கும், மினி எல்இடி சின்னதாக இருக்கும். இல்லை அது விளையாட்டு கிடையாது. ஆனால் அது உண்மைதான். அது QLED எல்லாம் அதே மாதிரி டெக்னாலஜி தான். இதான் லாஸ்ட் கமெண்ட். நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா இந்த குவாண்டம் எல்இடிக்கு என்ன தெரியுமாடா சொல்றாங்க, அந்த டிஸ்பென்ஸ் ஆகும்ல லைட்டு, அதுல வந்து இந்த கலர் ஷிஃப்ட் ஆகுறது ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவோம்ல நார்மலா நம்ம, அந்த எஃபிஷியன்சி இன்னும் பெட்டரா இருக்குங்கிறாங்கடா. QLED டிவிஸ் ஏன் காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னும் போது அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம நார்மலா பேக்லைட்லாம் வச்சு இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல இப்போ QLED உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கலர் ஷிஃப்டிங் அக்யூரசி இந்த ஏரியாவில் வந்து QLED ஸ்கோர் பண்ணுது நார்மல் எல்இடி டிவிஸ் கம்பேர் பண்ணும்போது. இதே OLED போனீங்கன்னா அதில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் கான்ட்ராஸ்ட்லேருந்து இந்த கலர் மாதிரியான விஷயங்கள் இன்னும் பெட்டராக இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப எல்இடி அப்படிங்கிறதும் ஓலெடும் அப்படிங்கிறதும் சேம் கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்இடி அப்படிங்கிறது நம்ம எல்சிடி பேனலுக்கு பின்னாடி வர பேக் லைட்டு. எக்ஸாக்ட்லி. ஓலெட் அப்படிங்கிறது ஆர்கானிக் நம்ம AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி, அதுக்கு பின்னாடி பேக் லைட்டே கிடையாது, ஸ்க்ரீன்லேருந்து லைட் வருது. ஸோ அதனால தான் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது. எங்கே வந்து பிளாக் பிக்சலோ அங்கே ஆஃப் ஆகிடும் பிக்சல்.
ஸோ இப்போ இவங்க இந்த மினி எல்இடியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக் லைட்டிங்கோட டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல கஜ கஜன்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கஜ கஜ கஜன்னு எல்இடி இருக்கும். அதுல வந்து கலரு பிரைட்னஸ் எல்லாம் ஈஸியரா கண்ட்ரோல் பண்ணலாம், கர்வை போட்டுக்கலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் அப்ப என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எல்இடி கண்ட்ரோல் பண்ண இடத்துல இப்போ 5 எல்இடி வச்சு பரத் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆமா, இதுதான் நம்ம கேமரால இன்டர்போலேஷன் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இதுதான் வந்து அந்த 48 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் ஆகிற டெக்னாலஜி. 200 மெகா பிக்சல் இருந்து நமக்கு அவுட்புட் வரது இல்ல 12.5 மெகா பிக்சலுக்கு. அதையே தான் இவனுங்க இதுலயும் பண்ணுவானுங்க. இன்னும் பெரிய டெக்னாலஜிலாம் இல்ல இது. அவங்க ஏதாவது புதுசா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு மச்சி, இப்போ இந்த மினி எல்இடி கான்செப்ட் வச்சு நீ சொல்லும்போது என்ன பண்ண முடியும்னா, அந்த நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பத்தி அந்த கலர் டிஸ்பென்ஸ் ஆகுறது, அந்த கலர் அக்யூரசி, ஆமா, அதை வந்து நார்மல் எல்இடிஸோட இது கொஞ்சம் பெட்டரா பண்ணும். இதை விட பெட்டரா ஒன்று வந்துகிட்டு இருக்கு மைக்ரோ எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு. அது டிரான்ஸ்பரண்ட் ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது பார்த்தேன் வேற லெவல்ல. அது 3D மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு ஃபேன் சுத்துதுங்க, அதுவா 3D சுத்துது, அதுவும் சூப்பரா. இன்னொன்னு அது நல்லா இருந்ததுடா, 3D டிஸ்ப்ளே. 3D டிஸ்ப்ளேவும் சூப்பர், டெப்த் இருக்குல்ல அந்த மாதிரி. அதெல்லாம் வேற லெவல். எல்லாம் ஃபியூச்சர் ஜெனரேஷன் என்ஜாய் பண்ண போறாங்க. ப்ரோட்டோடைப் சோனி, எல்ஜி இந்த மாதிரியான ஆளுங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திப்பதற்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாம். பை பை.